பாமக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு. எதுக்காக அப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவி இஷ்யூ இருக்குது இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாமக வந்து நேற்று வந்து ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருந்தாங்க. அது வந்து தமிழக காவல்துறை வந்து அனுமதி கோரல இருக்கு. அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து தடையை மீறி நாங்கள் பண்ணி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட் வரையும் போனாங்க. கோர்ட் வந்து கூப்பிட்டு, சார் என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இது வந்து எவ்வளவு சென்சிபிள் கேஸ், இதுல ஏன்டா அரசியல் பண்றீங்க, இதுல வந்து ஏன் அரசியல் பண்றீங்க, இதுல சம்பந்தப்பட்ட ஆளை வந்து பிடிச்சிட்டாங்க, மேற்கொண்டு விசாரணை போய்கிட்டு இருக்கு, சென்சிபிள் கேஸை வந்து நீங்க லேம்லைட்லயே வச்சிட்டு இருக்கீங்க, நீங்க மட்டும் இல்லாம எல்லா எதிர்க்கட்சிகளும் இதே பண்ணிட்டு இருக்கீங்க, இது வந்து ஒரு தேவையற்றது, உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காகவும் விளம்பரத்துக்காகவும் நீங்க இதெல்லாம் பண்றீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து திட்டி அமைச்சிருக்காங்க. அது கூடவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாஜக வந்து அவங்களோட மகளிர் அணி சார்பில் வந்து அவங்களும் வந்து மதுரையில் வந்து போராட்டம் அறிவிச்சிருக்கு, அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் என்னத்த சொல்றதுன்னு ஒன்றும் தெரியல. பெண் பஞ்சாயத்து அப்படிங்கிறதுனால இவங்க வந்து இதை வந்து பேசும் பொருளா வச்சு ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு அவப்பேராக்கணும்னு அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, என்ன கதைனே தெரியல. இதை விடுங்கடா, இதை வந்து ஒரு பேசும் பொருளா இங்க ஏன்டா வச்சுக்கிட்டே இருக்கீங்க, அந்த பொண்ணை வந்து ஏன்டா டிஸ்டர்ப் பண்றீங்க, மக்கள் அதையே நினைச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு ஊடகத்துல வந்து நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பேசும் பொருளா வச்சு நீங்க அரசியல் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. எல்லா கட்சிகளும் தொடர்ச்சி, அதாவது அதிமுக ஆகட்டும், நான் தமிழர் ஆகட்டும், பாஜக வந்து 2-3 இது, அது மட்டும் இல்லாம மாணவ அமைப்பினரும் பல பேர் வந்து போராட்டம் நடத்துறாங்க. ஆமா, எல்லாமே எதுக்காக இது பண்ணிட்டு இருக்கீங்க, இது வந்து ஈஸியா முடியக்கூடிய விஷயம், இதுக்கப்புறம் வந்து யாரும் பண்ணாம பாத்துக்கிறதா வந்து அவங்களும் வந்து அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க ஏன் இதுல வந்து விளம்பரம் தேடுறதுக்காக அரசியல் பண்றீங்களா அப்படின்னு வந்து கோர்ட் கேட்டுடுச்சு. இதுல வந்து நேத்துக்கு பாமக வந்து இங்க வந்து அரெஸ்ட் ஆகிட்டு போயிட்டு ஒரு மண்டபத்தில் அடைச்சு வைப்பாங்கல்ல, அங்க போயிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த சின்ன குழந்தைங்க வந்து சுத்தி சுத்தி விளையாடல, அதுல உட்காந்து நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. எதுக்குடா நீங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டா, நாங்க வந்து போராட்டத்துக்கு வந்திருக்கோம். அதுக்கு முதல் நாள் தைலாபுரத்துல அப்பாவும் மகனும் விளையாண்டாங்க. என்னப்பா யாருப்பா இந்த முகுந்தன் அப்படின்ட்டு பார்த்தா அக்கா பையன் நினைக்கிறேன். அக்கா பையன் இவர் வந்து ஏன் சின்ன பையனுக்கு வந்து பதவி கொடுக்குறீங்க அப்படின்ட்டு ஒரே கூதல். ஆமா, அதுக்கு இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய மூத்த அன்புமணியோட மூத்த மகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய அண்ணன் தானே அவங்க. சோ ஒட்டுமொத்தமா குடும்பத்துக்குள்ளேயே தான் இருந்தாலும் வந்து எனக்கு வந்து அவர் வந்து வேண்டாம், பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான். அனுபவமே இல்லாத ஒரு குழந்தைய நீங்க எப்படி நீங்க வந்து இப்படி ஒரு இல்ல இதோடைய பெரிய பதவியை கொடுக்கலாம், எல்லா கட்சியிலும் 40 வயசுக்கு மேல இளைஞர் அணி தலைவர் பதவியெல்லாம் கொடுப்பாங்க, நீங்க எதுக்கு இந்த பையனுக்கு கொடுக்குறீங்க? அனுபவம் நம்ம கட்சியிலே நிறைய அனுபவசாலி இருக்காங்க. ஏற்கனவே வாரிசு அரசியல் நம்ம போய் வெளியே பூரா போய் பேசிக்கிட்டு இருக்கோமே, நம்ம குடும்பத்திலேயே கொடுத்தா எப்படி நினைப்பாங்க? அதெல்லாம் கிடையாது, நான் சொல்றதுதான், இஷ்டம் இருந்தா இருப்பா இல்லாட்டி போப்பான்னு சொல்லி ஐயா வந்து முடிவு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க மருத்துவரை நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு மருத்துவர் ஐயா வந்து முடிச்சுட்டு போயிட்டாரு. அன்புமணி குறிப்பிட்டு என்ன சொல்றாரு, அவர் வந்து 4 மாசம் தான் ஆகுது, நீங்க அதுக்குள்ள ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்டா, நாங்க அதெல்லாம் வந்து சமரசம் ஆயிட்டோம், அன்புமணி நான் பேசிட்டேன், அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொன்னதான் இறுதி தீர்ப்பு, நான் வந்து பொதுக்கூட்டத்திலேயே சொல்லிட்டேன், அதாவது அவங்களுக்குள்ள நடந்த பொதுக்குழுலயே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அன்புமணி என்ன பண்றாருன்னா, 2 நாளா வந்து மாவட்ட செயலர்கள் எல்லாம் வந்து அவருடைய பணியூர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பேசிட்டு இருக்காரு. நேத்திக்கு வந்து 9 மாவட்ட செயலர் பேப்பர்ல எப்படி போட்டிருக்காங்க, அன்புமணி தான் வந்து எல்லா பேத்துக்கும் வந்து போஸ்டிங் போட்டது, 90% ஆஃப் போஸ்டிங் அன்புமணி தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணி போட்டிருக்காரு கட்சியில, அவர் சொல்றதான் கேட்கற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு பேப்பர்ல போட்டிருக்காங்க. இது எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. கரெக்ட் தாங்க, அவர் வந்து நிறுவனர், ஓகே நிறுவிட்டாரு, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இவர் வந்து தலைவர் ஆயிட்டாரு, இவரோட டீம்ல இருந்தா அதிக பேர் வந்து உள்ள இருக்காங்க. இப்போ வந்து கட்சியை விளைவிச்சோம் அப்படின்னா அதுல வந்து யாருக்கு பெனிஃபிட் இருக்கும்? அன்புமணிக்கு தான் அதிகப்படியான ஓட்ஸ் வந்து வரும். இது பச்சையா ஒரு குடும்ப அரசியல். காலங்காலமா வந்து இதே ஒரு மனநிலையில தான் அவங்க மக்களை பூரா அவங்க வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. சரி, என்ன இருந்தாலும் அது வந்து அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, அது வந்து நமக்கு தேவையில்லை, அதுதான் அவங்களும் வந்து சொல்றாங்க. நாங்க சாயந்தரம் சண்டை போடுவோம், காலைல சண்டை போடுவோம், சாயந்தரம் நாங்க வந்து சால்வ் ஆயிடுவோம் அப்படின்ட்டு. அப்புறம் எதுக்குங்க உங்களுக்கு 2 கட்சி ஆபீஸ் அப்படின்னு தான் கேட்க தோணுது? ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு போனீங்க. சரி ரைட், அவங்க வந்து சால்வ் ஆகட்டும், யாரை வேணா வந்து இளைஞர் அணி இதில் போடட்டும், ஃபர்ஸ்ட் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகட்டும், அப்புறமே நீங்க போஸ்டிங் தகராறுகள் பூரா பண்ணுங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கும் போது தான் உங்க பஞ்சாயத்து ஞாபகத்துக்கு வருது. என்ன ஆச்சு உங்களுடைய ரெட்டலை? அப்படியா, எங்களுடைய ரெட்டலையா? யார் கட்சி வேணா யார் வேணா அது கொண்டாடிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. ரைட், ஓகே. ஏடிஎம்கேவில் வந்து இன்னும் வந்து சின்னத்துக்கே பஞ்சாயத்து முடியல, அதுக்குள்ள சிவகங்கையில பஞ்சாயத்து வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு. சிவகங்கை பஞ்சாயத்து உங்களுக்கு தெரியும்ல, சொல்லுங்க, உங்க ஊர் சைடு தானே, என்ன நடந்துகிட்டு இருக்கு? சிவகங்கை பஞ்சாயத்து ஒரு மதுரை பக்கம் தான். மதுரையில என்ன, சிவகங்கை மாவட்டம் முழுக்க ஒரு போஸ்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப வைரல் ஆயிருக்கு. ஆமா, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக இருந்தா ஒட்டப்பட்டிருக்கு. அதிமுக சார்ந்த எம்எல்ஏ இருக்காருல்ல, அவரை எதிர்த்து வந்து ஒட்டப்பட்டிருக்கு. அவர் வந்து ஒரு சமூகத்துக்கு மட்டும் தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, இன்னொரு பக்கத்துக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவரால் தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நம்ம வந்து பாஜகவுக்கும் கீழே 3ஆவது இடத்துக்கு போயணும் அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு ஏதாவது போஸ்டர் அடிச்சு கரைச்சல் பண்ணிட்டு இருக்காங்க. யார வந்து ஏதாவது வெளியே போன்னு சொல்லி போஸ்ட் அடிச்சிருப்பாங்க. ஆமா, அந்த ஊர் எம்எல்ஏவான செந்தில்நாதன் அவரை வந்து இந்த கட்சியை விட்டு நீங்க வந்து போஸ்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க, அவருக்கு வந்து ஏதோ போஸ்டிங் கொடுத்துருக்காங்க போல. என்ன போஸ்டிங்ன்றது அவங்களுக்கே தெரியும். என்னங்கடா நீங்க இன்னும் உங்க சின்னத்துக்கே பிரச்சனை முடியல, இதுல அண்ணன் எங்க சின்னத்துக்கு வந்து மனு கேட்டுக்கு இருக்காரு. இன்னும் இவங்க இந்த போஸ்ட் பிரச்சனையே வந்து இருக்கு. போஸ்ட் பிரச்சனை ரொம்ப காலமா இருக்குங்க. அதாவது வழக்கமா வந்து ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ் அடிச்சு விட்டுவாரு, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து இதுதான் என் கட்சி, அவங்க எல்லாம் வந்து சவுத்துக்குள்ள பூரா இபிஎஸ் அடிப்பாங்க, அங்கிட்டு அதுக்கு பூரா ஓபிஎஸ் அடிப்பாங்க. இப்ப எடப்பாடிக்கு என்ன அடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு எம்எல்ஏ வந்து தூக்குங்கன்னு அடிச்சிருக்காங்களா? சூப்பர், போஸ்டிங்ல இருந்து தூக்குங்க, அதாவது உட்கட்சியில ஏதோ போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, பெரிய போஸ்டிங் போல. சரி, என்னன்னு அவங்களுக்கே தெரியும்.
அதுல இருந்து தூக்குங்க. நியாயம் பண்றீங்க. உங்க கட்சிக்கு இன்னும் அதிமுக காரங்களா, உங்க கட்சிக்கு இன்னும் சின்னத்துக்கு பிரச்சனையே முடியலடா, நீங்க ஏன்டா சில்லறத்தனமா சின்ன சின்ன பிரச்சனையா பண்றீங்க அப்படின்னு மக்கள் உங்களை பார்த்து கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து அதிமுக காரங்க எடப்பாடியவே நீங்க வந்து தூக்குங்க, உங்களை நீங்களே தூக்கிக்கீங்க. படத்துல எல்லாம் வரப்ப தாய்லாந்து பிள்ளைகள் செய்யற சேட்டைகள் தான் ஃபுல்லா. ஆமா, எங்க ஆதரவு தெரியும் தெரியல. இந்த கட்சிக்கு என்னைக்கு ஒரு சரியான தலைமை வந்து இந்த கட்சி என்னைக்கு ஒரு தலைமை கீழே கட்டுப்பட்டு இருக்கும் போதுதான் இந்த மாதிரி தேவையில்லாம் சில்லற வேலைலாம் பார்க்க மாட்டாங்க. இதே அந்த அம்மா இருக்கும்போது இவங்க இப்படி எல்லாம் பண்ணிருந்தாங்கன்னா அயன் ஹேண்ட் கீழே கரெக்டா இருந்திருப்பாங்க. பூரா வேத்தையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த அம்மா இருந்திருந்தா. இவங்க அந்த அம்மா இல்லாதனால, ஒரு தெளிவான தலைமை இல்லாதனால இவங்க அப்படி தைரியமா என்னனாலும் பண்ணுவாங்க. அந்த கட்சிக்குள்ள இருந்துட்டு அந்த கட்சிக்காரனே விமர்சிக்கிறது, இது எல்லாம் அவங்களால பண்ண முடியும் ஈஸியா. இந்த கட்சிக்கு ஒரு நல்ல தலைமை வேணும்னு ஆண்டவனை பிரார்த்திச்சுக்க வேண்டியது. ஆமா, பிரார்த்திக்கிறோம். அந்த கட்சிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா பல புரட்சி படைகள் வந்து உருவாகிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறேன். நீங்க புரட்சி படை எடப்பாடி சார் பாத்துக்குங்க உங்க கட்சியை. அவ்வளவுதான், உங்க சீட்டை பத்திரமா வச்சுக்குங்கிற மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சியில இன்னைக்கு மெயினான வேலை என்னன்னா, எடப்பாடியை கூட தலைவனை ஏத்துக்கிட்டாங்க. அந்த 2வது சீட்டு எவனுக்கு அப்படிங்கிறதுக்காண்டி எல்லா ஊர்ல இருக்க மினிஸ்டர்ஸ் பூரா அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிச்சுக்கிறாங்கன்னா எப்படி அரசியல் அடிப்பு, அதெல்லாம் அரசியல் ரீதியா வந்து எப்படி வந்து வேலைப்பாடுகளை காட்டுறது, எப்படி மீட்டிங் போட்டு என்ன பண்றதுன்னு பண்ணி கேவலப்பட்டாங்க, கலை பண்ணி அதுன்னு கேவலப்பட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும், அதிமுக காரங்களே அன்புடன் அடுத்த எலெக்ஷனுக்கு அழைக்கிறோம், அவ்வளவுதான், வந்து கலந்துட்டு போங்க. இன்னமுமே கூட வந்து நம்ம பல பேர் வந்து பல தடவை சொல்லியுமே எலைட் அரசியலே வந்து ஒருத்தர் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு. யார் அவருன்னா குட்டிமா தளபதி. நம்ம பனையூர்காரரு. நான் வழக்கம் போல தானே இந்த காலையில போட்டோ போட்டிருந்தாரு. அதேதான். ஏன் சாமி வெளியிலேயே வாசாமி அப்படின்ட்டு வந்து இப்ப கொஞ்சம் இன்னைக்கு இதுல என்ன ஒரு முன்னேற்றம் அப்படின்னா, போட்டோவை கொஞ்சம் பெரிதாக போட்டு அவரை விட அதிகமா ஒரு சின்ன மஹால் செட்டப் பண்ணி, போட்டோக்குள்ள ஒரு மஹால் செட்டப் பண்ணி வந்து உள்ள வச்சு பூ போட்டு பாப்போங்க. இந்த ஆள் வந்து என்னதான் பண்றான்னு பாப்போங்க, மக்களுக்கு என்ன செய்யறான், இந்த ஆள் என்ன செய்யறான்னு பாப்போம். இந்த டிவிக்கே சார்ந்த பூரா என்ன செய்யறாங்க இந்த உலகத்துல. அது ஒரு எலெக்ஷன் வந்துட்டு அதோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான், ஓ இது இப்படி ஒரு நாட்டில் நம்ம வாழ்றோம், இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவங்களுடைய ஃபேன்ஸே பாத்தீங்கன்னா, யோ தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியில வாயா, வெளியில வந்து அரசியல் பண்ணியா, எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்தா எப்படியா முடியும், மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறியே, வெளியே வந்து ஐலவி சொல்லுப்பா அப்படின்ட்டு காதலியை வந்து சந்திப்பானா. யாருக்காவது மரியாதை செலுத்தினா வெளியில வா, நீ ஏன் வந்து மறுபடியும் வந்து நாம் தமிழர் மாதிரி எதுவா இருந்தாலும் குடிலுக்கு வா, நான் வந்து பாத்துக்கிறேன், அங்க வந்து நான் ஒரு வீர வணக்கம் போடுறேன்ற மாதிரி. ஒரு விஜய் அண்ணாவுடைய இது என்னன்னா, பொது இடத்துல நம்ம வந்து தான் அங்க ஒரு பெரிய கூட்டம் ஆகி ஸ்தம்பிச்சிரும், நம்ம வந்து ஒரு அது வந்து நல்ல எண்ணத்துல தான் அவர் வராம இருக்காரு. அவர் நீங்க வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. எலெக்ஷன் அப்பயும் வெளியே வர மாட்டாரு. ஏன்னா அந்த தொகுதி அப்படின்னா தொகுதிக்கு பின்னாடி கிரீன் ஸ்கிரீன் வச்சு இப்போ தொகுதி போட்டோ போட்டு வணக்கம் தொகுதி மக்களுக்குன்னு ஒரு அறிக்கை வரிசையா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து வீரமங்கை வேலுநாச்சியார் இவங்களுக்குலாம் பல பேர் வந்து மரியாதை செலுத்துறாங்க. இவர் வந்து பனையூர்லயே வந்து எல்லா ஆசையும் முடிச்சிடுறாரு. எல்லா சடங்கும் பனையூர்ல தான் நான் நடத்துவேன் அப்படின்ட்டு கடைசி சடங்கு. இவர் வந்து திடீர்னு எம்எல்ஏ ஆயிட்டாருன்னு வச்சுக்கீங்களேன், அது கையெழுத்து போடுறதுக்காச்சும் அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு இருக்காரு. நீங்க எம்எல்ஏ இருக்கீங்க, போற பக்கம் பார்த்தா வார்டு கவுன்சிலர் ஆவாரா? அதெல்லாம் என் தளபதி, நீங்க அப்படிலாம் பேசாதீங்க. சரி, இன்னைக்கு ஷோ முடிச்சுக்கோங்க. இதோட அண்ணன் தான் கூப்பிடணும், இல்லன்னா புசியானந்த் வந்து மண்டையில கொட்டுவாரு. கிடக்குறாரு, நம்ம அண்ணன் தான் பேசிக்கலாம் புசிட்ட. சரி, இதோட இன்னைக்கு ப்ரோகிராம் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வாய்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.